எபிசோடு 1. அது ஒரு மலை கிராமம். அருகில் இருக்கும் முக்கிய நகரம் சத்தியமங்கலம். மக்கள் காலையில் வேலைக்கு போகவும் மாலையில் வீடு திரும்பவும் ஒரு மினி பஸ் உண்டு. மற்ற நேரங்களில் சத்தியமங்கலம் போவதாக இருந்தால் மலை பாதையில் இறங்க வேண்டும். காலங்காலமாக மக்கள் அந்த பாதையை பயன்படுத்தி வந்தனர். சமீப காலமாக ஒரு சிக்கல் எழுந்துள்ளது. மக்கள் அந்த மலை பாதையை பயன்படுத்த மிகவும் அச்சப்பட்டனர். நேரங்காலமாக வந்து தங்கள் வீடுகளில் அடைந்தனர். கதவை சாத்திவிட்டனர் என்றால் மறுநாள் விடியற் காலையில் தான் திறப்பார்கள். அதற்கு காரணம் இருந்தது. ஒரு புலி இதுவரை அந்த ஊரில் 3 பேரை கொன்றுவிட்டது. ஹனுமந்தப்பா, இருளன், காத்தான் மூவர்தான் இறந்தவர்கள். ஒவ்வொரு முறை ஒரு இழப்பு நேரும் போதும் வனத்துறை அலுவலர்கள் ஜீப்பில் வருவார்கள். பாதி தின்ற நிலையில் கிடக்கும் இறந்தவர்களின் உடல்களை போட்டோ எடுப்பர், ரோந்து வருவர். ஆனால் புலிதான் சிக்கிய பாடில்லை. அன்று ஊர் மக்கள் அனைவரும் கோவிலில் கூடியிருந்தனர். கோவில் பூசாரி பேசினார். நம்ம ஊருக்கு ஏதோ சாபம் இருக்கு. தாயா பிள்ளையா ஜாதி வித்தியாசம் பார்க்காம நாம எல்லாரும் ஒற்றுமையா இருக்கோம். இந்த பிரச்சனையையும் நாம அதே மாதிரி ஒற்றுமையா இருந்து தீர்க்கணும் என்று சொன்னவர் மக்களின் முகங்களை பார்த்தார். எவரும் ஒன்றும் பேசாமல் இருக்க, யாரு வேணும்னாலும் ஐடியா சொல்லுங்க. அந்த புலியை நாம விரட்டி அடிக்கணும். அந்த புலியால நம்ம ஊர் பொண்ணுங்க பசங்க எல்லாரும் ஸ்கூலுக்கு போகாம வீட்லயே இருக்காங்க. எத்தனை நாள் தான் வீட்ல இருக்க முடியும்? படிப்பு பாழா போயிடாதா என்று பூசாரி கேட்க அனைவரும் ஒருவரை ஒருவர் பார்த்து கொண்டனர். ஒரு இளைஞன் எழுந்தான். இந்த பிரச்சனைய நாம தான் தீர்க்கணும். அரசு அதிகாரிகளோ அரசியல்வாதிகளோ எதுவும் பண்ண மாட்டாங்க. இதுவரைக்கும் 3 பேர் செத்துருக்காங்க. அவங்களுக்கு எந்த ஒரு இழப்பீடும் அரசாங்கம் கொடுக்கல. கேட்டா அவங்க புலி இருக்கிற இடத்துல கிராஸ் பண்ணாங்க, இழப்பீடு இல்லைன்னு சொல்றாங்க. வனத்துறை எப்பவுமே யாராச்சும் செத்ததுக்கு அப்புறமா தான் வராங்க. நாம அந்த புலிய கொல்லணும், அதுதான் ஒரே தீர்வு என்றான் அவன். அதுதான் முடியலையே வரதா? கூட்டத்திலிருந்து ஒரு குரல் வந்தது. யார் சொன்னது? வரதன் கூட்டத்தை ஊடுருவி பார்த்தான். நான் தான்ப்பா. நாகராஜ் எழுந்தார். அப்ப என்ன பண்ணலாம், நீங்க சொல்லுங்கன்னு. வரதன் நாகராஜை பார்த்தான். இப்ப நம்ம ஊர்ல இருக்கிறது 1000க்கும் கம்மியான மக்கள் தான். அதனால அரசியல்வாதிங்க கிட்ட நம்ம ஊருக்கு அந்த அளவு மதிப்பில்ல. ஏற்கனவே நம்ம ஊர்ல இருந்து நிறைய பேரு வேலைக்கு வெளியூர் போயிட்டாங்க. ஊர் மேல இருக்க பாசத்துல இருக்கிறவங்க மட்டும் இன்னும் இங்கேயே இருக்கும். இங்க இருந்து சாகிறத விட வெளியூர் எங்கேயாவது போய் பொழைச்சுக்கலாம் என்றார். என்னென்ன சொல்றீங்க? ஆமா வரதா, நம்ம நிலம் வீடு எல்லாமே நல்ல விலைக்கு வந்தா வித்துட்டு போக வேண்டியதுதான் நாகராஜ் சொல்ல ஊர் மக்கள் யோசித்தனர். அப்போது கோவில் பூசாரியின் மொபைல் அடித்தது. எடுத்து பார்த்தார். மலர்ந்தார். மகள் செல்வி.